ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ பிள்ளைகளே, அவர் சொல்றார், தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒரு எஜமானன் வந்துட்டு தன்னுடைய வேலைக்காரன் கிட்ட கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவர் தூரதேசத்துக்கு போனதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரும் கூட பரலோகத்துக்கு ஏறி பிதாவுடைய வலது பாசத்துல வீற்றிருந்து உங்களுக்காக எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியாய் இந்த பூமியில நமக்கு சில பொறுப்புகளை கொடுத்து விட்டு அவர் தூரதேசத்துக்கு போயிருக்கிறார். இருக்கிறீங்களா? சில பொறுப்புகளை கொடுத்துட்டு போயிருக்கீங்க. நம்ம நிறைய நேரத்துல மன்னிப்பை கொண்டாடுறோம், ஸ்தோத்திரம். அவர் மன்னித்தல் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு மன்னிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அவருடைய ரத்தம் சிந்துதல் இல்லைன்னா இன்னைக்கு அப்பா பிதாவை கூப்பிடுற பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்க மாட்டோம். அவர் கல்வாரி சிலுவையில செய்து முடித்த காரியத்தை நம்ம கொண்டாடுறோம், அதனுடைய விளைவுகள் அனுபவிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆனா அவர் கடந்து செல்வதற்கு முன்பதாக சில பொறுப்புகளை நம்ம கொடுத்துட்டு போனார். சுவிசேஷம் சொல்லக்கூடிய பொறுப்பை கொடுத்துட்டு போனார், சாட்சியா இருக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துட்டு போனார், அவருக்காக கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழக்கூடிய பொறுப்பை கொடுத்துட்டு போனார். அவர் அதிகாரத்தை நம்முடைய கரங்கள்ல, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி அதிகாரத்தை நம்முடைய கரத்துல கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இன்னைக்கு எல்லாம் தேவ பிள்ளைகளே, நம்ம கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் செய்து முடித்த காரியத்துல மாத்திரம் திருப்தி அடையறமே தவிர இந்த தூரதேசத்துக்கு போயிருக்கிற எஜமானன் மீண்டும் ஒரு நாள் வரப்போகிறார் என்கிறத நம்ம மறந்து போய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே. அவர் மீண்டும் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். வருகிற தேவன் நம்ம ஒவ்வொரு இடத்திலையும் கணக்கு கேட்க போகிறார்.